இன்னைக்கு இல்ல என்னைக்குமே தமிழ் சினிமா நல்ல வளர்ச்சி அடையணும், நல்ல முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய மகான் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவருக்கு எதிரிகளே இல்லை தமிழ் சினிமாவில். அவர் இன்று ஒரு தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா படங்கள் நல்லா இருக்கு, புதுமுகமாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஆந்திரா படமாக இருந்தாலும் சரி, தெலுங்கானா படமாக இருந்தாலும் சரி, கர்நாடகா படமாக இருந்தாலும் சரி, மலையாள படமாக இருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்தால் அந்த டைரக்டரை கூப்பிட்டு தான் வாழ்த்தி அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த படத்தை ஓட வைப்பாரு. இந்த மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரும் செய்யறாரு அப்படின்னா அவர் சினிமா மேல அவருக்கு இருக்கிற காதல் தான் அந்த செய்ய வைக்குது. அந்த டைரக்டர் கூப்பிட்டு பாராட்டுவதன் மூலியமாக அந்த டைரக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். அடுத்த படமும் நம்ம நல்லா பண்ணணுங்கிற விஷயங்களும் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டதுனாலேயே ரஜினிகாந்தே பாராட்டியிருக்காரு. அப்படி என்ன அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி போய் படம் பார்த்து அந்த படம் ஹிட்டான படங்களும் இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னைக்குமே தமிழ் சினிமாவில் எதிரிகளே இல்லாம தும்சம் பண்ணிட்டு இருக்கிற சாணக்கியன் தான் சொல்லணும். தமிழ் சினிமாவை எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க கடந்த 50 வருஷமா பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த ட்ரெண்டிங்க்கு என்ன படம் கொடுக்கணும், சப்போஸ் ஒரு படம் சர்க்கிளா போச்சு அப்படின்னா அடுத்த படம் அவருடைய படம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு மெகா ஹிட் படமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ரசிகர்களோட பல்ஸை தான் 50 வருஷமா கட்டி போட்டு வச்சிருக்காரு. அதை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வச்சிருக்காரு. இவரால நிறைய தமிழ் சினிமாக்கள் வெற்றி படமா மாறி இருக்கு. நிறைய டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. நிறைய டைரக்டர் கிட்ட கதை கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கதை கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர்களுக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆகும். அந்த நம்பிக்கையின் மூலியமாக அவங்க இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு வாய்ப்புகளும் அமையும். நிரந்தர சூப்பர் ஸ்டார், என்றும் சூப்பர் ஸ்டார், எல்லோருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல்லாண்டு வாழணும்.